ஓரளவுக்கு விசிபிளா இருக்கா ஸ்க்ரீனு? அட்லீஸ்ட் எஸ் சார். ஏம்மா? ஓரளவுக்கு. ம். ஓகே. Okay, we will see some other examples, Ra. Little bit net issue டா. அதான் எவ்வளோ ப்ராப்ளம். வெயிட். 1 minute. Okay. Actually, any one of you please tell what is the answer for this? இதுக்கு என்ன ஆன்சர்னு யாராவது ஒருத்தர் சொல்லுடா. Anyone? Sorry. Let it be 10. Sorry, 100. சொல்லுங்க. நீயே அங்க ரன் பண்ணி பார்த்து சொல்லிடாத. ஜஸ்ட் மேனுவலா சொல்லு என்ன ஆன்சர் வருது. Any idea? 1 2 சார். என்னடா? 1 2. 1 2வா? எப்படிடா? எப்படி? We can run it. Wait. The answer is 100. எப்படிடா ஆன்சர் 100 வந்தது? Any idea? Anyone? சார் x greater than 100 இருக்கிறதுனால x greater than 100 இருக்கிறதுனால 0 less than 100 is true டா. So x equal to x plus 2. So 0 plus 2 is 2. Print of x 100 டா. ஓகே. லாஜிக் சொல்லு. எப்படி 100 வந்ததுன்னு யாராவது சொல்லுங்க. Anyone? Any idea? சின்ன லாஜிக்டா. சார் x greater than 100 இருக்கிறதுனால 100 வந்துருங்க சார். ஆஹா, என்ன ஒரு ஐடியா. தப்பு. அது லிட்டில் பிட் ரொம்ப சின்ன லாஜிக் தான். ஆனா அது உங்களுக்கு தெரியல. சரி, இதையும் யோசி. இந்த ரெண்டுமே யோசிங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. கேர்ள்ஸ், அந்த 100ன்ற வேல்யூ லாஜிக் ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஆனா நீங்க யோசிக்கல. இதுக்கு என்ன அவுட்புட்? அந்த ரெண்டாவதா இருக்கிறதுக்கு என்ன அவுட்புட்? எனி ஆன்சர்ஸ்? 10 20 லிசனிங்கப்பா. sir. எங்கப்பா? ஆஹா, Yes, sir. தப்பு. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? சார் லிசனிங்க 10 say this. 10 x equal to சார். சொல்றா தம்பி. கேட்கலடா. இன்னும் கிளியரா சொல்லு.
10 chairs அப்புறம் 20 tables டிஸ்ப்ளே ஆகும் சார். ம் 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 லிசன் சரி ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன்ரா. லிசன் see this x equal to 0டா while x less than 100 x equal to x plus 2 இதான் x plus is equal to 2னா x equal to x plus 2 மீனிங் xோட வேல்யூ 0வா இருக்கும் 0 less than 100 அப்புறம் x இன்க்ரிமெண்ட் ஆகுது இன்க்ரிமெண்ட் ஆகுது இன்க்ரிமெண்ட் ஆகுது எது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும் 100 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும் 100 வரைக்கும் இப்போ இந்த லூப் எப்போ முடியும் எப்போ இந்த while loop முடியும்னு சொல்லுங்க when the while loop ends until 100 சார். அப்போ 100 அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சு 0 இந்த வேல்யூ என்னவா இருக்கும் இந்த வேல்யூ என்னவா இருக்கும்போது இந்த while loop கம்ப்ளீட் ஆகும் 99. 99ஆ ஆமாம் சார். x is less than 100 தானே சார். ம் 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 less than equal to இருந்தால் 100 வரும் சார். ஆமாம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டுனா 100 வரும் பட் 99ஆ இருக்கும் 99ஆ இருக்கும்போது அப்போ இங்கே 99 தானே வந்திருக்கணும் ஏன் 100 வந்தது என்ன லாஜிக் இருக்கு வாட் இஸ் த லாஜிக் 100 99 100 இல்லைனா 101 99க்கு அப்போ கரெக்டாக இருக்கும் 101 வரும்போது தான் இது 101 வரும்போது தான் எக்ஸ் வேல்யூ வந்து நெகேஷன் ஆகும் அப்போ லெட் இட் பி இங்கே 101 தானே வரணும் எப்படி 100 வருது wait we will run again what is the logic why 100 increment இங்க 2 தானே கொடுத்துருக்கோம் ஓ டே அட பாவி அநியாயம் பண்ணுறடா 99 எப்படா வரும் 98 தானடா வரும் 2 தானடா இன்க்ரிமெண்ட் ஆகும் 98 வரும் அப்புறம் 100 வரும்போது தானே 100 லெஸ் than 100 வரும் அப்போ தானே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் அப்போ தானே திரும்ப எக்ஸ் வேல்யூ 100ஆக இருக்கும்போது இந்த எக்ஸ் வேல்யூ 100ன்றது பிரிண்ட் ஆகும் புரியுதா எவ்ரி ஒன் லிசன் கேர்ள்ஸ் எல்லாம் புரியுதாடா என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு ஸோ 0 + 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகி செக் ஆகிட்டே இருக்கு ஆஃப்டர் செக்கிங் த கண்டிஷன்ஸ் 98 அதாவது 92 94 96 98 வரைக்கும் வரும் அகைன் 98 ஓகே அடுத்து 100 வரும்போது 100 லெஸ் than 100 வரும் 100 லெஸ் than 100 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் அப்போ எக்ஸோட வேல்யூ 100ஆக இருக்கும் அந்த 100 அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகும் அதான் பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ இட் கீப்ஸ் ஆன் ஐட்ரேட்டிங் இட் கீப்ஸ் ஆன் லூப்பிங் until the condition becomes false okay so this is about the while loop and see this we will execute this so listen இங்க பாருங்க நீங்க சொன்ன தப்பு தானே 10 chair 10 table 20 chair and 20 table இது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க புஷ்பா any idea any idea or no idea No, sir. no idea வா very bad ma okay ஓகே வில் டெல் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நோ ஐடியான்றீங்களே உங்களுக்கே நியாயமா சரி லிசன் see this actually how it works அப்படின்னா okay listen everyone please listen number is equal to 10 20 number is equal to 10 20 this is nothing but the list this is nothing but the list அந்த லிஸ்ட்டோட நேம் என்ன அப்படின்னா லிஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் இந்த நம்பர்ஸ் அப்படின்றது தான் லிஸ்ட்டோட பேர் ஓகேவா இது ஒரு லிஸ்ட்டு இதுவும் ஒரு லிஸ்ட்டு இது இன்னொரு லிஸ்ட் நேம் பேர் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ்ன்றது இன்னொரு லிஸ்ட்டோட பேர் இந்த நம்பர்ன்றது ஒரு லிஸ்ட்டு ஐட்டம்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட் ஃபார் எக்ஸ் இன் நம்பர் அப்படின்னா நம்பர்னா என்ன 10 எக்ஸ்னா நம்பர்ன்றது லிஸ்ட் எக்ஸ் நம்பர் அப்படின்னா எக்ஸ் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லுமா எக்ஸ்ன்றது என்ன எக்ஸ் இஸ் நத்திங் பட் த வேரியபிள் விச் இஸ் மென்ஷனிங் வாட் நம்பர்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட் நம்பரில் என்ன இருக்கு 10 20 இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா
ஒன் செகண்ட். இந்த நெட்டு ஸ்லோவா இருக்கிறதுனால என்னால அந்த ஆன்லைன் நோட்பேடு கொஞ்சம் கம்பேட்டபிளா இல்ல. இல்லன்னா இட் டேக்ஸ் டைமு. ஒரு நிமிஷம் இரு. அதுக்கு தேவை. நான் இப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் யூ லிசன். ஓகே. ஸோ லிசன் இங்க பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸ்என் நம்பர் ஃபர்ஸ்ட் 10. அதாவது இந்த ஃபாரை விட்டுருங்களேன். இந்த ஃபார் எல்லாம் விட்டுட்டு பிரிண்ட் எக்ஸ்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? 10, 20ன்றது பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் இந்த 2 லைனை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ மேக் இட் as a பாருங்க. இஃப் ஐ மேக் இட் as a கமெண்ட். இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் எக்ஸ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ சொல்லுமா? இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னு சொல்லு. 1020 sir. 10, 20யா? ஃபார் எக்ஸ்என் வெயிட் ஐ வில் ரன் பண்ணி பார்ப்போம். 10, 20. 10, 20 எப்படி பிரிண்ட் ஆச்சு? ஃபார் எக்ஸ்என் நம்பர்னா Numbers ஃபர்ஸ்ட் வந்து 10 அது பிரிண்ட் ஆச்சு. அப்புறம் 20 அது பிரிண்ட் ஆச்சு. அதே த சேம் லாஜிக்மா. இதை எடுத்துருவோம். இப்போ பீஷல் திஸ் ஒன் இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ பாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸ்என் நம்பர்னா ஃபர்ஸ்ட் 10ஆ? ஃபர்ஸ்ட் 10 அப்புறம் உள்ள வரும். ஒயில பார்க்குது. ஐட்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சேர். chair. ஃபர்ஸ்ட் 10 அப்புறம் சேர். ஓகேவா? அப்போ 10, சேர். ஓகேவா? அடுத்தது இந்த ஃபார் லூப் இது ஒரு ஃபாருக்குள்ள ஃபார் இது. ஸோ என்னன்னா ஃபாருக்குள்ள ஃபார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த அவுட்டர் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப் ஐட்ரேட்ஸ் ஓவர் எ சீக்வன்ஸ். இதுதான் உங்களுக்கு நாம டெஃபினேஷனா சொன்னது. ஃபார் லூப் ஐட்ரேட்ஸ் ஓவர் எ சீக்வன்ஸ். ஐட்ரேட் ஓவர் எ சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு முடிச்ச அப்புறம் தான் இந்த ஃபார் லூப் வரும். அப்போ எப்படி என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு 10, சேர். ஃபஸ்ட்டு 10 இது ஃபஸ்ட்டு இங்கே 10 அப்புறம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சேரு. ஸோ 10, சேர் வரும். அப்புறம் திரும்ப அடுத்ததில் திரும்ப எக்ஸ் என்ன? திரும்ப அடுத்த லூப்பில் என்ன வரும் அப்படின்னா இந்த ஐட்டம் ஃபுல்லாக ஸ்கேன் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கேன் ஆகும். சேருக்கு அப்புறம் டேபிள். திரும்ப என்ன ஆகும்னா 10, டேபிள் வரும். ஓகே. இது முடிஞ்சது. இந்த லூப் முடிஞ்ச உடனே அவுட்டர் லூப்புக்கு வந்துரும். அப்போ என்ன இருக்கும்? 20. திரும்ப என்ன ஆகும்? 20, சேர், 20, டேபிள். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இன்னர் லூப் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆன அப்புறம் தான் அவுட்டர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு வாட்டி 10, சேர், 10, டேபிள். அடுத்த வாட்டி திரும்ப 20, சேர், 20, டேபிள். அதனால தான் கிளிக் பண்ண உடனே 10, சேர், 10, டேபிள், 20, சேர், 20, டேபிள்னு வருது. ஃபர்ஸ்ட்டு இந்த லூப் ஐட்ரேட் ஆகிடும். ஒரு வாட்டி இந்த லூப் ஐட்ரேட் ஆகும். அடுத்த வாட்டி 20 வரும்போது இன்னொரு வாட்டி இந்த லூப் ஐட்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதாவது என்ன நடக்குதுன்னா 10 அப்புறம் சேர் அப்புறம் 10, சேர். திரும்பியும் என்ன ஆகும்னா ஏன்னா இட் ஐட்ரேட் ஓவர் த சீக்வன்ஸ் தானே. ஸோ அடுத்தது டேபிளுக்கு வரும். டேபிளுக்கு வரும்போது எக்ஸோட வேல்யூ 10ஆகவே இருக்கும். ஒய்யோட வேல்யூ மட்டும் டேபிள் ஆகிடும். திரும்ப இந்த இன்னர் லூப் முடிச்சு போச்சு. திரும்ப இந்த அவுட்டர் லூப்புக்கு வரும் 20. திரும்ப 20, சேர். திரும்ப இன்னர் லூப் ரவுண்ட் ஆகும். திரும்ப 20, டேபிள். அதனால தான் இந்த மாதிரி வருது. ஸோ நத்திங் பட் திஸ் இஸ் அ ஃபார் இன்சைட் த ஃபார். இன்சைட் த ஃபார். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஒர்க் புக் மாதிரியே கொடுத்துருக்கேன். நீங்களே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ வில் ஓகே. ஸோ சி திஸ் எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். எனி ஒன்? But it seems little bit tough da. Before that I will give another one. அதை நீங்கள் இன்னும் பார்க்கல. I will give another one. Wait. Okay. One minute. Okay. This what is the value for this? இதுக்கு சொல்லுங்கப்பா. Anyone?
What is the value for this? And what is the value for this? ஓகே. இந்த மூணுத்துக்கான 2. ஃபர்ஸ்ட் 2. Otherwise, if you know, not tell. Otherwise, no issues. Otherwise, see this for this. இதுக்கு என்னன்னு சொல்லுங்க. At least tell for this, right? இதுக்கு என்னன்னு சொல்லுங்க. Anyone? Any idea? Okay, I will tell. Okay, listen and see this. A comma B is equal to 12 comma 5. A order value 12, B order value 12, A order value 12, B order value 5. If A plus B means what? A plus B means 17. This value is 17. If 17, print true, else print false அப்படின்னு இருக்கு. How it takes இது எப்படி இதை எடுத்துக்கும் அப்படின்னா let us see this. If the answer is true, how it is true? Anyone, any idea? எப்படி இது ட்ரூ ஆச்சு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களா? நேத்து சொன்ன உங்களுக்கு நான் பாசிட்டிவ் நம்பர் இருந்தா ட்ரூன்னு காட்டும்னு நினைக்கிறேன் சார். நெகட்டிவ் நம்பர்னா ஃபால்ஸா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். இட்ஸ் அப்படியா? எனி நம்பர் இஸ் அப்படி வேற இன்னும் கண்டிஷன் இல்ல தானே சார்? ட்ரூ லாஜிக். ஓகே ரைட். ஒரே ஒருத்தனாவது கவனிச்சிருக்கான். சந்தோஷம். ஓகே. See this again. See this. This is nothing but the nested if. ஸோ நான் தட்ஸ் வை நான் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு டைப் இங்கே வந்து நான் போட்டுட்டு தான்டா இருக்கேன் உங்களோட எக்ஸாம்பிளுக்காக, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ப்ளீஸ் இதை அப்படியே இந்த இதை கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. See this number is equal to 3. If number is greater than 0, print up. So we are just using a if inside the if condition. We are using many if. We are using many if conditions without using what? Without using else condition. This is nothing but a many if. Okay. So this is nothing but a simple logic. If 3 greater than 0, it is a positive number. And as usual, this line will be printed. If number is equal to -1, if it is greater than 1, it will be printed. But இது less than 1 இருக்கிறதுனால always printed. இது மட்டும் print ஆயிருக்கு. அதாவது இந்த லைன் 3 லைன் மட்டும் print ஆயிருக்கு. It is nothing but very if மட்டும், without else. If conditions, many if conditions. So again see this. Anybody of you tell please what is answer for this? இதுக்கு for number in range of -2, -5, -1, print of number. இது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. காலையில் கூட சொன்னால இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன். எனி ஐடியா? வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ்? இதுக்கு என்ன மீனிங்னு யாருக்கா தெரியுமா? So see this. The range it uses range function. The range function use பண்ணிட்டு இருக்கு. The answer is nothing but -2, -3, -4. எப்படி -2, -3, -4 வந்துச்சு அப்படின்னா, the first one is for every range function, the first argument is called as a start, the second argument is called as a stop, the third one is nothing but the step. ஸோ -2, அதாவது -1 வைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது -2லேருந்து ஆரம்பித்து -5 வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது -4 வராது. சரிங்களா? இது ஸ்டெப்பு. இது என்ன ஸ்டெப்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு -2, அது கூட -1 ஆட் பண்ணால் -3, அப்புறம் -3 ஆட் பண்ணால் -4. அதுதான் இங்கே வந்திருக்கு. சரியா? ஸோ அந்த நம்பர் என்னவா இருக்கும்னா, அதாவது இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட வேல்யூவே என்னன்னா -2, -3, -4.
-3 நம்ம குடுத்திருக்கிற இந்த ரேஞ்ச் ஃபங்ஷனோட வேல்யூ -3 -4 அதுதான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. எண்டுன்னு போட்டிருக்கான். ஏன்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரும்போது கேன்சல் ஆயிடும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? சரியா? ரேஞ்ச் ஃபங்ஷன் கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவும் த சேம். ஸோ லிசன், இதுவும் சேம். ஃபார் த சேம் இது நத்திங் பட் அ சிம்பிள் ஃபார் வித் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஒரு நிமிஷம். ஈவன் ஐ இட்செல்ஃப் இதையும் நான் இங்கே டைப் பண்ணிடுறேன் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக மறந்துடக்கூடாதுன்னு. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் இஃப். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இப்போ லெசன் பண்ணலனா கூட அப்புறமாவது கொஞ்சமாவது படித்து பாருங்க. சாரி, ரேஞ்ச் கண்டிஷன் இன் ஃபார் லூப்பா? ஃபார் லூப், ரைட். Okay, so nothing but the first one is called as a start, second one is a stop and third one is a step. ஓகேவா? எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லை எவ்வளோ டிக்ரிமெண்ட் ஆகணும், எது வரைக்கும்? இது மைனஸ் இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வரைக்கும். ரைட். த சேம் லாஜிக் ஒர்க்ஸ் ஹியர். லிசன் ஃபார் இங்கே பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படி ரேஞ்ச் ஆஃப் 5ன்றது என்ன வரும்? 0 1 2 3 4 வரைக்கும் வரும். ஸோ அது முன்ன சொன்ன அதே லாஜிக் தான். ஐ வில் பி இன்க்ரிமெண்டட் 1 ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், அது மட்டும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனி ஒன் ப்ளீஸ் டெல், இதுக்கு யாருக்காவது சொல்லுங்கள் அவுட்புட் என்ன வருதுன்னு. ஓகே, ஸோ இதுக்கு நான் இந்த கீழே இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் மேலே இருக்கிறதுக்கு அவுட்புட் பாருங்கள், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் யூசர் நாலேஜ் அது என்ன வரும்னு பாருங்கள். நான் கீழே இருக்கிறத மட்டும் இப்போ சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ வைல். பட் சி அந்த இன்ஃபைனைட் லூப்னு நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன்ல, அதில் ஒரு டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ். ப்ளீஸ் லிசன். சி திஸ், இது எக்ஸிக்யூட் ஆகுமா? இங்கே பாருங்கள், இது என்னன்னா பாருங்கள், வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 1 வைல் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 1 நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் சம் நம்பர். அதாவது யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் யூ என்டர் த நம்பர், பிரிண்ட் குட் பை. நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். see this how the output will come. See, I am entering a some number. If I enter 23, if I click enter, it shows you entered 23. Enter some number 45. You entered 45. 56. You enter 56. 78. You enter 78. 90. You entered 90. ஸோ திஸ் கீப் ஆன் கோயிங்டா. இது முடியவே முடியாது, போய்கிட்டே இருக்கும். ஏன் போயிட்டே இருக்குன்னா, the condition never meets false. இந்த கண்டிஷன் ஃபாலே ஆகிட்டே இருக்காது. ஆக்சுவலி இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன் ரன் ஆகிட்டே இருக்குன்னா, அந்த வேரியபிளோட வேல்யூ 1 தான். 1 is equal to 1, 1 is equal to 1, 1 is equal to 1. ஸோ இது என்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். நீ நம்பர் என்டர் பண்ண, அதாவது இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப்புக்கு எண்டே கிடையாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ஃபைனைட் லூப். இது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபைனைட் லூப். இதை நீ ஸ்டாப் பண்ணணும்னா என் மேனுவலாக தான் ஸ்டாப் பண்ண முடியும். இங்கே போயிட்டு நான் இதை ஸ்டாப் பண்ணணும். கீபோர்டு எரர், கீபோர்டை வச்சு ஸ்டாப் பண்ணால் தான் ஸ்டாப்பே ஆகும், இல்லைனா ஸ்டாப்பே ஆகாது. see this. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா யூ யூஸ் கீபோர்ட் டு ஸ்டாப், கீபோர்ட் இன்டரப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரோக்ராம் இட் இஸ் அ டைப் ஆஃப் அ இன்ஃபைனைட் லூப். இந்த நத்திங் பட் என்ன ஆகும்னா, பிரிண்ட் ஆஃப் குட் பை வந்து வரவே வராது. திஸ் லைன் வில் நாட் பி ரீச்டுடா. இதுதான் திரும்ப 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 சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த லூப் வந்து இன்டெஃபினைட் லூப். இந்த லூப் வந்து முடியவே முடியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது அப்படி. ஏன்னா இந்த ஒயில் கண்டிஷன் வந்து ஃபால்ஸே ஆகாது. ஏன்னா வேரியபிளோட வேல்யூ 1 is equal to 1 திரும்ப சுத்து, 1 is equal to 1, 1 is equal to 1 திரும்ப. ஏன்னா இன்க்ரிமெண்ட் எதுவும் கொடுக்கல. இதே திரும்ப திரும்ப ரீசெக் ஆகிட்டே இருக்கும். இட் நெவர் எண்ட்ஸ். இதுதான் ஒயிலுக்கும் ஃபாருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசமே. ஒயிலுக்கும் ஃபாருக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸே என்னன்னா, ஃபார் லூப் வில் ஷூர்லி இட் எண்ட்ஸ் ஓவர் எ சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸ் எண்ட் ஆகிடும். அதாவது இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கா, 1,5 1, இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். ரேஞ்ச் ஆஃப் 100னா கூட அது எங்கே 99ல் ஸ்டாப் ஆகிடும். ரேஞ்ச் ஆஃப் 1000னாலும் 999ல் ஸ்டாப் ஆகிடும். இல்லை நீ ஒரு செட் எழுதுறியா, அது ஸ்டாப் ஆகிடும். ஃபார் லூப் யூஸ் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு லிமிட்டட் செட்டு தான் தரப்போகிறோம். ஆனால் இந்த ஒயிலில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஃபால்ஸே ஆகாது. நீ எத்தனை வாட்டி டைப் பண்ணாலும் அடுத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இட் ஒன்லி ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் எ கீபோர்ட் இன்டரப்ட்.
இப்போ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக். இஃப் ஐ யூஸ் அ பிரேக் and I click a run button, it enter என்ன ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் 34. இஃப் ஐ கிளிக் enter, குட் பை, இந்த லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறமே ஐ ஜஸ்ட் புட் பிரேக் ஹியர் ஸோ தட் த லூப் வில் ends and goodbye will be printed. So this is called as a what? This is called as a loop control statements. So whenever the loop goes too high and the loop iteration goes too high, you use some keyword, some inbuilt keyword to stop the loop. So that you can use pause, break, continue, pause. So here break will be used for stopping these type of iterations. புரியுதா everyone? listen, புரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. இதனால தான் அது இன்டெஃபினைட்னா புரிஞ்சு, அதாவது இன்ஃபைனைட்னா என்னன்னு புரிஞ்சுதா? இப்படி நீ கொடுத்தாலும் அது இன்ஃபைனைட் தான். ஓகேங்களா? திரும்ப திரும்ப கொடுத்தாலும் அது இன்ஃபைனைட் தான். ஸோ அந்த மாதிரி தான், அதனால தான் இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் அ லூப் கண்ட்ரோல். வி வில் டெல் another example also. சரி, இதுக்கு எதாவது ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? இந்த above. Sorry, okay, fine, we will run. Okay, the answer is see 20. 1ல இருந்து 20 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ எப்படி வந்துச்சு? see this ஃபஸ்ட்டு x equal to 0, range of 5னா 0 0, இங்கே -1லேருந்து -1 -2 -3 -4 -5, இங்கே ஒரு 5 கவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு 5 கவுண்ட் இருக்குது. x equal to x plus 1 அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகும், திரும்ப 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகும், 5 வாட் ஹேப்பன்ஸ்? ஓகே, 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதான் 5 வரைக்கும், 5 வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அப்போ 25 20 வரைக்கும் தான் வந்திருக்கா? ஓகே, 0 1 4 0 1 2 3 4 தானே. ஸோ 0க்கு ஒரு வாட்டி 5 வாட்டி பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு திரும்ப 1க்கு 5 வாட்டி, 2க்கு 5 வாட்டி, 3 4 அப்படியா பிரிண்ட் ஆயிருக்கு? ஸோ ஃபார் அ 0 இட் வில் பிரிண்ட்ஸ், திரும்ப 1, திரும்ப 1, திரும்ப 2க்கு பிரிண்ட் ஆயிருக்கு. we will write, wait, we will see this. If we use for example range of 2 மட்டும் போட்டு பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னா. range of 2, range of -2, இது மட்டும் சின்னதாக போட்டு பார்க்கலாம். what answer we will get? 1, 2. so nothing but how it works, 0 x equal to 0ன்னு போட்டாச்சு. இனிஷியலாக எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ இங்கே 1, ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ், நத்திங் பட் திஸ் வேல்யூ வந்து -1, -2 2 தான். ஸோ 2 வாட்டி ஐட்ரேட் ஆகும், திரும்ப 2 பிரிண்ட் ஆச்சு, திரும்பி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இஃப் இட் கம்ஸ் லைக் திஸ், இங்கே போட்டிருந்தா என்ன பிரிண்ட் ஆகும்? print of x, we put like this, then 1 2 2 print ஆகுது. ஓகே, ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ 2, அந்த 2 திரும்ப பிரிண்ட் ஆகுது. ஓகே, நத்திங் பட் இதோட வேல்யூ வந்து 0 1, இதோட வேல்யூ வந்து -1, அவ்வளோதான். இதோட வேல்யூவே -1 தான், இதோட வேல்யூ ஒரே வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு வாட்டி ஐட்ரேட் ஆகுது, இங்கே ஒரு வாட்டி ஐட்ரேட் ஆகுது. எக்ஸ் 2 வாட்டி தான் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ 2. ஓகே, ஜஸ்ட் யூ வில் யூஸ் சிம்பிள் லாஜிக் டு சால்வ்ரா, ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் ஒரு பேப்பரில் லிட்டில் பிட் எழுதி பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ ஜஸ்ட் டோன்ட் பி ஐடில். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்காக தான். அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சாவது நீங்கள் ப்ளீஸ் யூஸ் திஸ்.
Wait, I will give some other examples. Break. Okay. Listen, see this. So the one இது வந்து ஒரு முக்கியமானது. Okay, so this is about loop control statements. Okay, அதுவும் தான் இதில் இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நத்திங் பட் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நத்திங் பட் கண்டினியூ பிரேக் பாஸ். இந்த கண்டினியூ பிரேக் பாஸ் அப்படின்றது தான் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். நத்திங் பட் திஸ் இஸ் அ ஃபார், திஸ் இஸ் நத்திங் பட் ஃபார் இஃப் இன்சைட் அ ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபார் இஃப், ஃபாரில் இஃப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா. லெட் அஸ் ஐ எக்ஸிக்யூட் how it, see how it works. The output is indentation error. Oh sorry, இங்கே வரும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 0. ஓ மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நத்திங் பட் ஓ ஃபார் எல் இன் ஜான், ஃபார் எல் இன் ஜான் இஃப் எல் இஸ் ஈக்குவல் டு 0 பிரிண்ட் எல், இதுதான் வந்திருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபார் எல் இன் ஜான், ஃபார் எல் இன் ஜான், எல் இஸ் நத்திங் பட் அ வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் எல் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ என்ன, ஜே. ஜே இஸ் ஈக்குவல் டு ஓவா, இல்லை. அடுத்தது திரும்ப h is equal to ஓவா, இல்லை. திரும்ப o is equal to ஓவா, எஸ். ஸோ o will be printed here. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன, திரும்ப எண்டு வரைக்கும் பண்ண சொல்லி n is equal to ஓவா, பிரிண்ட் ஆகலை. ஸோ ஓ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சரியா? ஸோ இதில் நான் வந்து லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணனா, இஃப் ஐ யூஸ் பாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. see what happens. If I use pass, the answer will be Huntington doesn't match out. Oh sorry, sorry. For example, if I use pass here, the output will be JHON அப்படின்னு வருது. ஸோ நத்திங் வாட் இட் இஸ் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, வெயிட் one minute. If I use like this, what is the answer? It is nothing but indentation error. Okay, இதுக்கும் indentation error. பாஸ் அப்படின்றது இங்கே இருக்கணுமா? ஸோ பாஸ் அப்படின்னா அந்த ஜீரோவோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ யூஸ் கண்டினியூ, வெயிட், இஃப் ஐ யூஸ் கண்டினியூ, what will be the output? Nothing will be printed. This one second. Wait for a minute. இன்டென்டேஷன் எரரா? இதுதான் இதில் பிரச்சனை. இது ஒன்று தான், எங்கே இன்டென்ட் வரும்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது.
ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு மூணுமே எப்படி பிரேக் கண்டினியூ பாஸில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, பாஸ் பாஸ் ஃபார் கண்டினியூவில் எப்படி ஒர்க் ஆகுது? continue if is continue, then okay, listen, see this. If j is equal to 0 இருந்ததுன்னா for L in John L is equal to O வரும்போது என்ன? if L is equal to O வரும்போது பிரேக் ஆயிடுது. ஸோ பிஃபோர் தட் JH பிரிண்ட் ஆயிடுது. அதாவது if L is, அதாவது the statement is parallel, இதுக்குள்ள இது இல்லடா, இது தனித்தனி லைன். ஃபாருக்குள்ளே, அதாவது இஃபுக்குள்ளே இந்த இஃப் இல்லை, இஃபுக்குள்ளே இந்த பிரிண்ட் கிடையாது. தீஸ் ஆர் செப்பரேட் லைன்ஸ். ஸோ this ஃபஸ்ட்டு j is equal to 0வா? இல்லை, j பிரிண்டட். h is equal to 0வா? இல்லை, இது பிரிண்டட். அதாவது ஓகே, O equal to Oவா? ஓ ஆமாம், எஸ். ஸோ பிரேக். ஸோ these two will be printed and shown. இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் டைம் பாஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, அதே மாதிரி L is equal to 0வா? J is equal to 0வா? printed. H is equal to 0வா? printed. O is equal to Oவா? ஆமாம். அப்போ பாஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, as usual progress is going on. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. the same நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. என்னுக்கு போயிடுச்சு. n is equal to 0வா? இல்லை, திரும்ப என்ன பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் கண்டினியூ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்த ஸ்கிப் பண்ணுது. அதே O is equal to Oவா இருக்கும்போது கண்டினியூன்னு வரும்போது ஸ்கிப் பண்ணுது. ஸோ நத்திங் பட் I'm typing this for references. So continue skips. Continue அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, skips the line. So continue வந்து skip பண்ணுது. Pass வந்து just as usual progress. As usual progress. So break வந்து skips the line. லைனை உடனே ஸ்கிப் பண்ணுது. அதோட அந்த லைனே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எந்த லைனும் ஆக்டிவேட்டே பண்ணல. ஸோ திஸ் இஸ் அபவுட் த லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பிரேக் கண்டினியூ பாஸ். ஸோ பிரேக் கண்டினியூ பாஸஸில் ரொம்ப நமக்கு ரொம்ப கம்பேட்டபிளாக இருக்கிறது இந்த எக்ஸாம்பிள். இது இன்னும் நமக்கு கம்பேட்டபிளாக இருக்குது. பாஸ்னால் என்ன பண்ணும்? இதில் இந்த லைனில் வந்து இந்த லைனில் பிரேக் மட்டும் தாண்டா அதிகமாக கம்பேட்டபிளாக இருக்கும். பாஸும் சரி கண்டினியூவும் சரி நமக்கு இன்டெஃபினைட் லூப்புக்கு எடுத்துகிட்டு போயிடும். இன்ஃபைனைட் லூப்புக்கு எடுத்துகிட்டு போயிடும். பிரேக் கொடுத்தா தான் அந்த லைன் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். ஸோ when the loop goes uncontrollably or it goes infinite, we will use this loop control statements to stop the execution continuously. So only we can use this one. Nothing but a continue break pass. சரியா? So nothing but break. Here break why I'm using, you itself can run and you can execute. இதில் இந்த இன்டென்டேஷனில் தான் நமக்கு மாட்டிக்கிச்சு. கரெக்டாக அந்த வேரியபிளுக்கு நேராக கொடுக்கணும் போல இருக்கு. ஓகே, சரி, ரைட். ஓகே, ஐ வில் கிவ் சம் அதர் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட், see this one. So this is about a for. So we here see it consists of a multiple for inside of for inside the if. எல்லாமே கலந்துருக்கு பாருங்க. It consists of a if else, for and loop control, all in a single and range functions, all in a single program. See this, a variable for, a for inside of for, a if inside of for, and also the loop control statements, and also if else too. Sorry, it is not a if else, it is a for else. It if else கிடையாது, for else. It is not a if else, it is for else. For else. So we can use for else also டா, அதுவும் யூஸ் பண்ணலாம். while else கூட யூஸ் பண்ணலாம்.
See this, as usual the range function goes from 0s to 9. அதே மாதிரி இங்க வந்து 2, 3, 4, 5, 6, 8, 9 வரைக்கும் வரும். ஏன்னா ஒன்னா தான் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது, 9 வரைக்கும் வரும். இட் இஸ் செக்டு பீரியாடிக்கலி. கண்டினியூ கொடுத்ததுனால அந்த ஒரு ஒன்று மட்டும் வந்து ஈக்குவல் டு 0வா வந்தது மட்டும் கட் ஆகிட்டு மீதியெல்லாம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், லூப் ஆகிட்டே இருக்கும். இன்னர் லூப் இன்னர் லூப் ஆல்சோ எக்ஸிக்யூட்ஸ், அவுட்டர் லூப் ஆல்சோ எக்ஸிக்யூட்ஸ். அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் த ஃபார் லூப் சீக்வன்ஸ் இஸ் iterated, ஆல் த சீக்வன்சஸ் என்டையராக ஸ்கேன் பண்ண அப்புறம் த எல் ஸ்டேட்மெண்ட் will execute. It is the print statement of variable print ஆகும். See how it. So the value is nothing but a 21. We are not printing something, right? We are printing a variable value only. So the variable value keep on changing up to the particular value. Finally the retained values, finally what the value of variable is 21. Okay va. So you itself check it at your free time la check பண்ணி பாருங்க. Right. Okay, wait, we will see this one. So see this one again, we use while and else. This is nothing but a while else. So நம்ம எல்லாம் அந்த for பார்த்துட்டோம், for else பார்த்திருக்கோம். So this is while else. So this is nothing but a loop inside the loop also, and loop with while and else. So நம்ம எல்லாத்தையும் கலந்து பார்க்கணும். ஓகேவா? இது while elseல if I is less than 6 na equal to 1, 1 less than 6, and print of I is nothing but a 1 I equal to I plus 1, 1 less than 6 1, திரும்ப 2 less than 2, 3, 4, 5 வரைக்கும் print ஆக போகுது. 6க்கு வந்தோடனே என்ன ஆகும்? I is larger than 6ன்னு வரும். அப்போ 6 is no longer less than 6ன்றது print ஆகும். So 1, 2, 3, 4, 5 1 is no longer than 6 அதுன்றது print ஆக போகுது. ஓகேவா? See this 1, 2, 3, 4, 5 I is no longer less than 6. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த இது கொடுத்துருக்கணும், கொடுக்காதனால இந்த I அப்படியே print ஆயிடுச்சு. ஓகே, நத்திங் பட் ஓகே. Okay, wait, I will tell some another one example also. 1 minute. See this one, this is nothing but a for inside the for. If I execute a statement, it executes 10, 11, 12, 13, nothing but for number in a range of 10, 15. The range of the value is 10, இது ஸ்டார்டிங்டா. அப்போ இதோட வேல்யூவே என்ன, இந்த சீக்வன்ஸோட வேல்யூவே என்னன்னா 10, 11, 12, 13. இந்த சீக்வன்ஸோட வேல்யூ என்னன்னா 2, நம்பர் இங்கே என்ன வருமோ அது வரைக்கும். ஸோ எவ்ரி டைம் இட் ஐட்ரேட்ஸ், இந்த நம்பர் மாற மாதிரி இந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு போல இருக்கு. ஸோ அகைன் இட் ஐட்ரேட்ஸ். ஃபைனலி பிரிண்ட் ஆஃப் நம்பர் வந்து 10 இருக்கு. எப்படி 10 ஆச்சு? நம்பர் இனிஷியலாக 10 மாடலோ I is equal to 1, 10 modulo 2 is equal to 1. So 10 will be printed. Again 11, 12, 13 வரைக்கும் print ஆயிருக்கு. ஓகே. ஓஹோ, நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த லூப் எத்தனை வாட்டி இருந்தாலும் இந்த நம்பர் அலோன் வில் பி பிரிண்டட். இந்த நம்பரோட வேல்யூ மாறுறதே கிடையாது. நம்பரோட வேல்யூ 10, 11, 12, 13, 13 வரைக்கும் தான் இருக்கிறதுனால we are concentrating on a number alone. மற்றபடி நம்ம வேறு I equal to I plus 1 நம்ம எதுவும் கொடுக்கல. இந்த நம்பர் வேல்யூ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒன்லி 11, 12, 13 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த லைனில் வந்து இந்த லைனே இருந்தாலும் இந்த லைனால இந்த லைனுக்குள்ள பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. சேஞ்சஸே இருந்தாலும் நம்பர் வேல்யூ மாறல. நம்பர் வேல்யூ இப்படியே தான் இருக்குது. நம்பர் வந்து ரீஅசைன் பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஏன்னா டபுள் ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்கிறதுனால நம்பரே மாறல. நம்பர் வேல்யூ ஐடியலாக அப்படியே இருக்கிறதுனால த சேம் இந்த ரேஞ்ச் வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. 10, 11, 12, 13 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் த ஃபார் இன்சைட் த ஃபார் அண்ட் இஃப் இன்சைட் த ஃபார் வித் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இஃப் வித்தவுட் யூஸிங் பிரேக் வி வில் சி வாட். பிரேக் யூஸ் பண்ணலனாலும் இட் ஒர்க்ஸ் தான்.
we will use without using brake. If without using brake, answer B 10 comma 10 comma. Oh, it goes on huh? Oh, brake இல்லைன்னா 10 comma 10 comma 11 comma triple 3 வாட்டி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓ ஓகே, ஒரே வாட்டி மட்டும். இந்த ஒரு வாட்டி ஹைட்ரேட் ஆனால் பிரேக் திரும்ப அடுத்த அவுட்ருக்கு. ஓகே ஓகே, லாஜிக். ஓகே எவ்ரி ஒன், இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா? இங்கே என்ன நடந்துச்சு, பிரேக் இல்லைன்னா என்ன ஆச்சுன்னு தெரியுதுங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங் வித்தவுட் புட்டிங் எ பிரேக்? பிரேக் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? 10 கமா 10 11 கமா 3 வாட்டி 11 ஒரு வாட்டி 12 திரும்ப இத்தனை வாட்டி 13 எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? என்ன லாஜிக்னு பார்த்தீங்களா? ஸோ த லாஜிக் இஸ் நத்திங் பட் இஃப் வித்தவுட் புட்டிங் பிரேக் இல்லைன்னா இந்த ஃபார் லூப் உள்ளுக்குள்ளே ஐட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது இஸ் ஈக்குவல் டு 1 வரும்போது எப்போல்லாம் நம்பர், அதாவது 11 13 வரும்போது மட்டும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த இன்சைட் த ஃபார் லூப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. எது வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்குது? அந்த 11 வரைக்கும் 12 வர அதனால் அது அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அது திரும்ப திரும்ப ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. பட்டு ஓகே. ஸோ திரும்ப இட் கீப்ஸ் ஆன் ரொட்டேட்டிங். பட் பிரிண்ட் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதுனால பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. எப்பப்பெல்லாம் அந்த இஸ் ஈக்குவல் டு 1 வருதோ அப்போ மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, இல்லைன்னா பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா? அந்த ஐ வேல்யூ கூட திரும்ப பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப்புக்கு போகுது. அவுட்டர் லூப் அதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இத்தனை வாட்டி வந்து 5 வாட்டி 4 வாட்டின்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. பட் வைல் யூஸிங் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வாட்டி மட்டும்தான் ஒரு வாட்டி ஹைட்ரேட் ஆகுது, பிரேக் ஆகிடுது. திரும்ப அவுட்டர் லூப்புக்கு போகுது, திரும்ப இன்னர் லூப்புக்கு வருது, ஒரு வாட்டி ஹைட்ரேட் ஆகுது, பிரேக் ஆகுது. திரும்ப அவுட்டர் லூப் இன்னர் லூப் பிரேக், அவுட்டர் லூப் இன்னர் லூப் பிரேக். அதனால தான் ஒரே வாட்டி மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால தான் 10 11 12 13 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ வி கேன் யூஸ் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ். அது மூலிமா யூஸ் பண்ணும்போது வி வில் கெட் சம் அதர். அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஸோ ஒன்றும் நாட் தட் மச், ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. எவ்ரி ஒன் யூட் செல்ஃப் கேன் ரன்ரா. ரைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த நெஸ்டட் லூப் அண்ட் ஆல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ லிசன் 1 minute. ஸோ லிசன், ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது இதுதான். ஸோ ஃபார் லூப் வைல் லூப்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த these are nothing but ஐட்ரேட்டிங் கண்டினியூஸ்லி until a பர்டிகுலர் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே, வி டிஸ்கஸ் so many examples also, அண்ட் ஆல்சோ லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, வாட் இஸ் நாளைக்கு வியாழக்கிழமை. இஃப் பாசிபிள் ஐ கேன் மேம் கிட்ட அவர் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அண்ட் ஆல்சோ வாட் இஸ் அது மட்டும்தான்டா இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, இது மட்டும்தான் இருக்குது. இது இருந்தால் இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். நாளையோட மேக்ஸிமம் வி வில் கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேங்களா? ரைட். ஓகே, எல்லாரும் நான் காட்ட சொல்லியிருந்தாலும் எல்லாரும் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்களா? எவ்ரி ஒன் உங்களோட ஃபோனில் இருக்காப்பா? எனி ஆன்சர்ஸ் ப்ளீஸ்? எஸ் சார். எனக்கு யார், புஷ்பாவா? எஸ் சார். ஓகே, நீ அன்னைக்கே ரன் பண்ணி காட்டினதானே? சார். ஓகே, சைத்ரா, யாராவது வேற யாராவது பசங்க, எனி ஒன் ஷேர் ஸ்க்ரீன் கொடுத்து ரன் பண்ண முடியுமா? இஃப் பாசிபிள், எனி ஒன்? கேர்ள்ஸ், முதல்ல எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இஸ் இட் கம்பேட்டபிள் ஃபார் ஒர்க்கிங்மா? கம்பேட்டபிள் ஃபார் ரன்னிங் எ ப்ரோக்ராம்? ஐ ஜஸ்ட் நீ வச்சிருக்கியா, சிஸ்டம்ல வச்சிருக்கீங்களா, இது மொபைல்ல வச்சிருக்கீங்களா?
You can open the app and you can share the screen and run பண்ணி if possible you can run. பசங்க யாராவது இல்லை கேர்ள்ஸ் சாந்தினி பார்கவி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களாம்மா? திரு, செல்வா, கணேஷ் ஆர் நீங்க சார் பண்ணுங்க சார். சொல்லு செல்வா சொல்லுங்க. சார் ஷேர் டு ஸ்க்ரீன் சார். ஆடியோ கேட்கலையாடா? கேட்குது சார்.